வணக்கம். This is Sridevi Ramesh, international makeup artist and Miss Million top of the world. நான் ஒரு தஞ்சாவூர் பொண்ணு. எனக்கு மேக்கப் கரியர் ரொம்ப பிடிக்கும். ஒரு 20 வருஷமாக அந்த மேக்கப் கரியரில் இருக்கேன். ஃபேஷன், டெலிவிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, பிரிண்ட் ஆட்ஸ், கமர்ஷியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷோஸு, இது மாதிரி அண்ட் அது இன்டர்நேஷ்னல் ட்ரெயினராக இருந்திருக்கேன். அது இல்லாமல் வந்து ஐஎம் ப்ளஸ் சைஸ் பேஜன். ஸோ மாடலாக வந்து இன்டர்நேஷ்னல் நிறையா பிரிண்ட் ஆட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹேவ் பீன் ட்ரைனிங் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்டூ ஹேர் மேக்கப் அண்ட் ஃபேஷன். இமேஜ் கன்சல்டனாக நிறையா வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு ஐ டூ ஸ்டைலிங் ஃபார் ஹேர் மேக்கப் அண்ட் ட்ரெஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து என்னோடய கரியர். அப்புறம் வந்து ஆக்ட்ரஸாக நான் வந்து டிவி சீஸ் ஒரு 4-5 பண்ணியிருக்கேன். அது இங்கே இந்தியாவுக்கு வரப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தமிழில் கிடச்சிது. So I act also. This is my lifestyle and I love what I am doing. மேக்கப் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பே எனக்கு வந்து எங்கள் அம்மா எங்களை ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா எங்கள் தாத்தாலாம் வந்து ஃபாரினில் இருந்தனால அந்த மேக்கப் கிட்டு, அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு மெட்ராஸ் கல்ச்சர்லேயே வளர்ந்தவங்க. அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் நிறையா இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த மாதிரி மேக்கப் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பியூட்டிஃபுல் ஐஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அப்படின்னு. அப்புறம் சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து மஸ்கெட் போயிருந்தேன். மஸ்கெட்டில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து கரியராக ஆரம்பிச்சிது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்லாம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து மாடலாக இருக்கிறப்ப நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குவோம் அந்த ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி இருக்கிறப்ப. அப்புறம் அங்கே வந்து பார்ட்டி இருக்கும் நிறையா. தட் இஸ் எல்லா செலிப்ரேஷனும் பண்ணுவோம். அங்கே வந்து எல்லா கல்ச்சரும் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ நவராத்திரின்ற வரப்போ நிறையா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டான்ஸ்க்கெலாம் போகிறப்ப நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து எதை ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு வச்சுக்கோ ஃப்ரீயாலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கரியர் ஆரம்பிச்சிது. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் சரி இதை பற்றி படிக்கலான்றப்ப அவங்க என் ஃப்ரெண்டு வந்து துபாயில் போய் ஃபர்ஸ்ட் லண்டன் மேக்கப் இன்ஸ்டியூட் துபாயில் படிக்கிறப்ப எனக்கு நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. அப்படி தான் போய் படித்தது தான். படித்ததுக்கப்புறம் அதில் வந்து இவ்வளோ இன்கம் வருதா அப்படின்ற நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாறுறப்ப எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தது. சின்ன மணி கூட நம்மளோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு மெயின் இதாக இருக்கணும். மணி எனக்கோட இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி என்னோடய படிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு வந்து நிறைய மரியாதை கொடுப்பாங்க. படிக்க தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வரும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே எல்லா டைப் கல்ச்சருக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ஒரு இதாக இருந்தது. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து போய் ஒர்க்குக்குன்னு போவேன். அந்த காசை வாங்கிட்டு நல்லா படிப்பேன். அந்த படிச்சுட்டு அந்த ஊரில் இருக்கவங்கள்ட்ட நான் பேசி அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் என்னோடய மேக்கப் ட்ரை பண்ணுங்கன்னு. அவங்களே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம சக்ஸஸோடது. அதை வச்சு அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத் எனக்கு அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணிச்சு. இப்படி தான் நான் ஸ்லோவாக நான் வந்து என்னோடய கரியரை பில்ட் பண்ணேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு போவேன் டிவிசியில். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து துபாயில் மஸ்கெட்டில் இருந்தனால ஐ யூஸ் டு ஒர்க் தேர். அதுக்கப்புறம் லண்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து படித்தனால அவங்களுக்கோட ஒர்க் பண்ணது வந்து நிறையா பார்த்திங்கன்னா அங்கே ஷோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாடல்ஸ்லாம் வந்து நிறையா அந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு அது மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் வருவாங்க மாடல்ஸு. அப்புறம் மாடலிங் ஏஜென்சின்னு இருக்குது, அவங்கலேருந்து வருவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். நம்ம அங்கே இப்போ இன்டர்நேஷ்னல் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா டைப் மாடல்ஸும் வருவாங்க. நம்மளுக்கு யார் என்ன வராங்கன்னு தெரியல, எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் ஆனனால. ஏன்னா பேக் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 3 ஹவரில் 40 மாடலை ஏற்றணும். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதும் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் ஹேண்ட்லிங், ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து கிளைமேட் வந்து வேரி ஆகும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்க லுக்ஸ், அவங்க ஸ்கின்னோட டெக்ஸ்டர் இருக்கும், வித்தியாசப்படும். அதுக்கு தகுந்தாப்புல ஒர்க் பண்ணணும். ஸோ எங்கள் மேம் வந்து ஃபஸ்ட்டு நான் போய் பண்ணப்போ வந்து என்னை மாற்றினாங்க அந்த நாலேஜ். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், கை பழக இப்போ குறைச்சலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மந்த் குறைச்சலாக ஒரு 80 ஃபேஸாவது போடுவேன். அந்த அளவுக்கு வரும். ஏன்னா டிவிசி ஆடும் எடுத்திங்கன்னா ஒரு 12 பேர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணணும் ஆர்டிஸ்ட்ன்றது. ஸோ அந்த ஜேர்னி தான் அப்படியே வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தது. ஐ ட்ராவல் அண்ட் ஐ கெயின் நாலேஜ் ப்ளஸ் மணி ஆல்சோ.
நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் கரியர் ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க. நான் சொன்னால நான் மாடலாக போய் உட்கார்றப்ப அதை பார்த்துட்டு நான் வந்து அவங்க போய் படிக்க போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு வந்து படிப்புக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவரை வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து குபேரன் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கிட்ட வந்தாலுமே அவர் அதுக்கப்புறம் நான் கெயின் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஐ ஸ்டார்டட் சேவிங். நான் எப்போதுமே எந்த இது வந்தாலுமே இன்கம் உடனே டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டேன். இன்றைக்கி கையில் வந்துச்சுன்னே தாராளமாக செலவு பண்ண மாட்டேன். யூஸ்வலாகவே ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன் எனக்குன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணும்னு. அது மெதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒன்றா சேர்த்து அப்படி பண்ணோம். ஃபைனான்ஷியலும் ஈஸியாக இல்லை. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஃபேமிலி ஒரு மெம்பராக தான் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பேலன்ஸ் பண்ணுறப்ப நான் எல்லாத்தையும் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சா அது கஷ்டம் இல்லை. அதனால் என்றைக்கு நான் வந்து ஸ்டெடி ஆனனோ அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் மிச்ச யங் இவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணிக்கோங்க. உடனே எல்லாமே அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்பண்டாக இருந்தாலுமே, ஏன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து இப்போ 2 பேர் கையில் காசு வந்துச்சுன்னா அது பேலன்ஸ் பண்ணி நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே பண்ணாமல் மினிமமாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு கிட்டை ஃபார்ம் பண்ணுங்கள். ப்ரஷஸ் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். கிளைண்ட்டை வந்து உடனே நீங்கள் வந்து நான் ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் கிளைண்ட் வர மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்துன்றப்ப ஒரு ஃபேமிலிக்கு பண்ணுறப்ப அவங்களே உங்களுக்கு பேர் சொல்லி அவங்க வருஷக்கணக்காக இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஆக்சுவலாக நான் வந்து 2003 கிட்ட ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் 13 பேருக்கு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அவங்க சொல்லுவாங்க, என் கொள்ளு பேத்திக்கு கூட நீ தாம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஃபேமிலி பாண்டு. அதே மாதிரி அவங்க நம்ம இன்றைக்கி ஒரு வெளியூருக்கு போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னால் போதும், ஏதோ ஒரு ஹெல்ப்னாலும் அவங்க வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க இருக்காங்கம்மா பார்த்துக்கோ. அது மாதிரி மேக்கப்ன்றது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது வந்து ஃபேமிலி பாண்ட்லேயும் அவங்களையும் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸும் வரும், அவங்க ஃபேமிலியாகவும் மாறிடுவாங்க. அதனால் ஒரு நல்ல விதத்தில் காசையும் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பீப்புளையும் நீங்கள் சம்பாதிப்பீங்க. இட்ஸ் அ வெரி குட் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரியர். வந்து மேக்கப் கரியரும் சரி, இல்லை ஹேர் சலூன் ஆரம்பித்தாலும் சரி, 2 டைப் இருக்குது. தட் இஸ் ஒன்று ஃப்ரீலான்சிங்னு பண்ணுறாங்க மேக்கப்பு, ஒன்று வந்து இஸ் அ சலூனாக ஆரம்பித்து ஒரு இது பண்ணுறாங்க. அது வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனுக்குன்னு ஒரு 1 லட்சமாவது கண்டிப்பாக வச்சு ஆகணும். அண்டு வந்து ஒரு கிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு குறைச்சலாக வந்து ஒரு 1 லட்சம் 2 lakhs அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதோட இது வந்து உடனே எடுக்க முடியாது. இட் வில் டேக் டைம். ஏன்னா நம்ம கை பழகிறதுக்கே பார்த்திங்கன்னா இட் வில் டேக் டைம். ஆனால் நான் படித்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ வந்து ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக அழகாக ஃபுல் கவரேஜே கொடுத்துடுது. அது மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமாக மாறிடுச்சு, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துடுச்சு. அதனால் இப்போ வந்து ஈஸியாக இருக்குது. அடுத்தது சலூன் செட்டப்புன்றப்ப கண்டிப்பாக வந்து இந்த படிக்கிறீங்க பாருங்கள், முறையாக படித்தா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். அது அப்ரூவல் வாங்கி அதை வந்து எவ்ரி இயர் நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி வரும், மந்த்லி எலக்ட்ரிக்கல் பில் வந்து கமர்ஷியலாக மாறும். ஸோ கமர்ஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணும். ஒரு வாடகை எடுத்திங்கன்னா கூட குறைச்சலாக ஒரு 15,000 ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 lakhs வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு அதில் வந்து நீங்கள் ஒரு 20% வந்து ரொட்டேஷன் மணியாக வச்சுருந்தா தான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்பா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மாதம் கொடுக்க முடியாது. இதை ஹோல்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ அதுலேயும் சேவ் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. அகலக்கால் எடுத்து வைக்க வேணாம். இப்போ கரோனாவில் என்னோடய அட்வைஸ் என்ன வந்து எல்லோரும் ஃப்ரீலான்சிங் சலூனில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எஜுகேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து ப்ராடக்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரீலான்ஸாக பண்ண ஆரம்பிங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் மை பர்சனல் அட்வைஸ். எனக்கு வந்து விமென் வந்து இந்தியாவில் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. நான் ஆரம்பிச்சு இப்போ 2000 பார்த்திங்கன்னா நம்ம சுஷ்மிதா சென் அண்ட் வந்து ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மேக்கப்புன்றது ஒரு பெரிய ஹோல்டு வந்துச்சு. இந்தியாவுக்கே ஒரு பெருமை வந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் என்னோடய கரியரும் ஷைன் ஆச்சு. அவங்கள மாதிரி நானும் சில அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த டைமில் பண்ணனால 2000 அப்படியே என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன்.
விமன் வந்து சேஞ்ச் ஆனாங்க. அப்போ வந்து இங்கே அக்செப்ட் பண்ணல. அதனால தான் நான் இன்டர்நேஷ்னல்லையே படித்தேன். அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைசேஷன்ன்றது ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துடுச்சு. உங்களுக்கு படிப்பு நல்ல திறமை இருந்தால் அவங்க வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி லீடர்ஷிப்பே கொடுத்துருவாங்க. விமென்னு மென்னு அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும். இந்த டைமுக்கு ஆரம்பித்தோம், இந்த டைமுக்கு முடித்தோமா, இந்த பேலன்ஸ் ஆஃப் ஹோல் டீம் ஒர்க்காக பண்ணுறோமா அப்படின்றது தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து நான் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணப்போ நிறையா வந்து ஸ்ட்ரகிள் வந்து காரணம் வந்து விமன் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வேலை செய்யணும், நீங்கள் வந்து இந்த ஃபீல்ட்னால் லைசன்ஸ் வாங்கணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி வைஸில் ஒன்ஸ் ஃபேஷனுன்னு இறங்குறப்ப அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ பீப்புள் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியான்றது மேக்கப்பு, உடை, ஆடை எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. எல்லாரோட லைஃப் ஸ்டைல் கரியருக்கும் வந்து நம்ம வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும். இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் பசங்க கூட முடித்தா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு போங்க அப்படின்றப்ப மேக்கப் கரியர்ன்றது இம்பார்ட்டன்ட் வரப்போ விமனுக்கு வந்து அந்த இது கொடுத்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைம்மா யூஸ் பண்ணுன்னு சொல்லி பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸும் எதுவும் இப்போ தடை போடுறதில்ல. அதனால் விமன் வந்து இப்போ ஸ்டெப் அவுட் வந்திருக்காங்க, நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நிறைய வந்து ஆண்டர்ப்ரனர் இன் மேக்கப்பும் சரி, ஃபேஷன்லேயும் சரி, ஹேர்லேயும் சரி நிறைய சக்ஸஸ் வந்துட்டுருக்கு. இட்ஸ் அ கிரேட் சேஞ்ச். பாஸ்ட் ஒரு 8 வருஷமாக தான் இந்த மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. அது வந்து ஆல்வேஸ் குட். அதே மாதிரி இந்த இப்போ இருக்க விமென்ஸ் டே இப்போ தான் போய் முடிஞ்சுது மார்ச் மாதத்தில். ஸோ அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விமனை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட்டும் வாங்கினனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, சரி நம்மளாலையும் இந்த கரியரில் அச்சீவ் பண்ண முடியுன்றப்ப நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது விமன் ஆண்டர்ப்ரனராக ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகிறது. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா மேக்கப்புன்னு வரப்போ பார்த்திங்கன்னா பிராண்டு பேர் தான் தெரியும் எனக்கு. ஸோ அதில் வந்து அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகினேன். அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த பாப் சாங்ஸ்லாம் பார்ப்போம். தட் இஸ் நம்ம ஜார்ஜ் மைக்கேல் சாங், மெடோனோட லுக்கு, அது மாதிரி வந்து பார்த்தப்ப அவங்க தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப நாங்கள் போய் தேடி அதை அப்ளை பண்ணி பார்ப்போம் உங்கள் ஸ்டோர்ஸ்லலாம். ஆஹா இந்த கலர் நல்லா இருக்குமா, நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்புறம் செல்ஃபாக நான் போட ஆரம்பித்து என்னைக்கு வந்து இன்னொருத்தவங்க ஓ நல்லா பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அழகாக இருக்குது இந்த ஐ மேக்கப், இது எனக்கு செய்யக்கூடாதுன்றப்ப எனக்கே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணப்போ நானே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன். ஸோ நான் என்ன சொல்வேன் ஆர்டிஸ்ட்னால், ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கோ வந்து அட்வைஸ் பண்ணுறோமோ இதோ நம்ம அது மாதிரி ரெடியாக இருந்தால் தான் வந்து நம்ம அல்ட்ரா மாடர்னாக இருக்க வேணாம், அட்லீஸ்ட் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது வந்து நீட்னஸ்லேயும் சரி, நாலேஜ்லேயும் சரி வந்து நம்ம வந்து குவாலிஃபைடாக இருந்தால் தான் பீப்புளை வந்து நம்ம அட்வைஸ் பண்ண முடியும், ஒரு ஒர்க்கும் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுதான் இன்ஸ்பிரேஷன் நான் நினைக்கிறேன். நம்மளுக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அண்டு வந்து எஜுகேஷன் வைஸ் சிறு துளி பெருவலைன்ற மாதிரி நாலேஜ்ன்றது ஒரு பவர். அதை வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்டு ப்ராடக்ட் வைஸ்லையும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கொண்டாந்திங்கன்னா அது சக்ஸஸாக இருக்கும். இன்ஸ்பிரேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விமன் என் ஃபீல்டுலன்னு இல்லை, நிறைய விமன் வெறிய ஃபீல்டில் வந்தப்போ அவங்க தைரியத்தை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனேன். இந்த மாதிரி ஏன் வந்து வெறும் இன்ஜினியர் டாக்டர் மட்டும்தானா, மிச்ச கரியர்லையும் நிறைய விமன் பார்த்தேன். ஃபேஷனில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டிசைனர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்த்து எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணி சொன்னாங்க. லைட்டிங் பற்றி அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு, நம்மளும் வந்து வரக்கூடாது. அப்புறம் நான் வீட்டில் வந்து ஹாப்பியாக வச்சேன். நான் வந்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணேன், ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணேன். என் சில்ட்ரனும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. நான் ஏன்னா வெளியிலலாம் போகிறப்ப நிறைய தடவை உடம்பு சரியாமல் இருப்பாங்க. அப்போ நான் வந்து தான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். வெளியூரில் இருக்கப்போ எப்படி நான் வர முடியும்? அப்படி இருக்கப்போ என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தது. அப்படியே ஜேர்னி வந்து பில்ட் பண்ணேன். ஆனால் நிறையா ஜேர்னிஸ் வந்து சில பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வந்து மணி இருந்தது அதனால் பண்ணிங்க. மணி இருக்கவங்க வச்சுமே முட்டாளாக வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் அதை திறமையாக யூஸ் பண்ணிக்கிட்டது என்னோடய ஹார்ட் ஒர்க்னால. ஸோ கெட் இன்ஸ்பயர்ட் பை யோர் செல்ஃப் அண்ட் டூ யர் ஹார்ட் ஒர்க். என்னோடய பர்சனல் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எனக்கே வந்து நிறையா வந்து நானே அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் எவ்ரி விமனுக்கு என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக வந்து டைம் இப்போ இருக்க இதில் வந்து மணி இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். அன்னெசரியாக இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னு சொல்லி அதுவே பண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை. உங்களுக்குள்ளே அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னா அதை விடவே விடாதீங்க. அந்த தன்னம்பிக்கையோடு இது பண்ணுங்கள். எதுவுமே ஸ்லோ ஸ்டெப்பாக எடுத்து பண்ணுங்கள்.
டக்கு டக்குன்னு இறங்கி இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க ஆகிட்டாங்க நம்மளும் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்கள் நிலையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் கொண்டாடணும். அதான் அது. அதே மாதிரி ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணிட்டாலும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோன்னு யாரையும் இல்லாமல் டவுன் டு எர்த்தாக இருந்து பண்ணிங்கனாலே அதுவே உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். என்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களோ நீங்கள் தான் அந்த குட்டி பாப்பாவாக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய விமனாக ஆகிறீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ஒரு ஸ்டேஜ்லேயும். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். ஸோ அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃபாக எடுத்துகிட்டு சக்ஸஸ் கொண்டாடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டவுன் டு எர்த்தாக இருந்து பி ஹாப்பி அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல். புதுசாக வர ஆண்டர்ப்ரனருக்கு என்னோட இதுனா எல்லாருமே என்ன நினச்சிடுவாங்க, ஒரு பெரிய சர்டிஃபிகேட் 1 லட்சம் செலவு பண்ணிட்டோம்ப்பா உடனே நம்மளுக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற அந்த ட்ரீமில் தான் வருவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு இது. அன்லெஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த அத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களாலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் எல்லா ஆர்ட்டும் எல்லா தொழில்லையும் அப்படி தான் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, படித்த உடனே எனக்கு பெரிய ஜாப் கிடச்சிடும். அந்த மென்டல் ப்ரெஷர் ஒன்று ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் சேலரி வந்து பெருசாக கிடைக்கும்னு சொல்லி தான் வந்து போடுவாங்க. எல்லாருக்குமே எல்லாமே உடனே கிடைக்காது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தது பரவாயில்ல, கொஞ்சம் சேலரினாலும் அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக வந்து கரியர் பில்ட் பண்ணால் இட் வில் பி அ பெட்டர் திங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் சொன்னேன்ல லைக் 2 லட்சத்தில் ஒரு கிட்ட வாங்கிடலான்னா என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு வாங்கினா செய்ய திறமை இல்லைன்னா எப்படி அதுக்கு கிடைக்கும்? அதனால் அதை வந்து கெயின் பண்ணிவிட்டு அவங்களோட கிளைண்ட்டோட ஃபீட்பேக் வச்சு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். இன்னொரு டிஃபிகல்ட் என்னென்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வந்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த தொழிலை விட்டுட்டு அடுத்ததுக்கு தாவாங்க. அது இல்லாமல் ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கே டைம் ஆகும், பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் டைம் ஆகும். அதை வந்து பொறுமையாக கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸ்.